Good morning, 5th standard students. Welcome back to the class. I hope you all are doing well. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கண்ட்ரீஸ் அண்ட் தேர் கேபிட்டல்ஸ். ஸோ ஜென்ரல் நாலேஜில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன, கண்ட்ரீஸ் அண்ட் தேர் கேபிட்டல்ஸ். ஸோ நம்ம வேர்ல்டில் இருக்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸையும் அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு கேபிட்டல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கண்ட்ரீஸ் அண்ட் தேர் கேபிட்டல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம இந்தியாவோட கேபிட்டல் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம இந்தியாவோட கேபிட்டல் என்னது, நியூ டெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம இந்தியாவோட நார்த் இந்தியா பகுதியில் இருக்குது, அதுதான் நியூ டெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இந்தியாவோட கேபிட்டல். ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கும் ஒவ்வொரு கேபிட்டல் இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடுக்கும் ஒரு கேபிட்டல் இருக்குது, அது என்னது, சென்னை. ஸோ நம்ம ஸ்டேட் தமிழ்நாடுக்கு கேபிட்டல் வந்து சென்னை. ஸோ இதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு கேபிட்டல் இருக்கும். ஸோ அந்த கேபிட்டல்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம இந்த கேபிட்டலில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ரஷ்யா அப்படின்ற ஒரு கண்ட்ரியோட கேபிட்டல் தான் பார்க்க போகிறோம். அந்த கேபிட்டல் பேர் என்ன அப்படின்னா மாஸ்கோ அப்படின்னு. ஸோ இந்த மாஸ்கோ பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் மாஸ்கோ. மாஸ்கோ வந்து பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாஸ்கோ வந்து ரஷ்யாவோட கேபிட்டல். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சிட்டிலே வந்து லார்ஜஸ்ட் சிட்டி வந்து இந்த மாஸ்கோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டியில் வந்து ஒரு ரிவர் அங்கே க்ராஸ் ஆகுது அப்படின்றாங்க. அந்த ரிவர் பேர் வந்து மாஸ்குவா ரிவர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரிவரை பேஸ் பண்ணி தான் இந்த கேபிட்டலே மாஸ்கோ சிட்டியே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அங்கே டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னா 12.4 மில்லியன் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அர்பன் ஏரியாவில் அவுட்டர் சைடில், இது வந்து சிட்டிக்குள்ளே இருக்கவங்க வந்து 12.4 மில்லியன் பீப்புள். பட் சிட்டிக்கு வெளியில் அவுட்டர் ஏரியாவில் இருக்கவங்க வந்து 17 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து ஓவரால் டோட்டலி பார்த்தா அந்த இடத்துல வந்து 20 மில்லியன் பீப்புள் வந்து அந்த மாஸ்கோ மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் அவங்க வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த மாஸ்கோவோட டோட்டல் அளவு எவ்வளோ, அந்த ஏரியா எவ்வளோ அப்படின்னா வந்து 2511 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான் டோட்டல் ஏரியா அப்படின்றாங்க. ஸோ அர்பன் ஏரியா வெளியில் இருக்கக்கூடிய ஏரியா வந்து 5891 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்றாங்க. ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஏரியா அப்படின்றாங்க. அந்த சிட்டியை வந்து மெட்ரோபாலிட்டன் அந்த இதுக்கு கீழே வருது. ஸோ மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அது பெரிய சிட்டினால மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 26,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு அது ஏரியா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப லார்ஜஸ்ட் சிட்டிஸில் ஒன்று வந்து இந்த மாஸ்கோ அப்படின்றாங்க. ஸோ வந்து ரொம்ப பெரிய சிட்டியாக இருக்க சிட்டிஸில் வந்து ஒன்று இந்த மாஸ்கோ அப்படின்றாங்க. ஸோ வந்து இது வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் சிட்டியோட ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றாங்க. யூரோப்பில் இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியை விட இது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ வந்து அதனால இது ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? செகண்ட் ஒன் நம்ம பார்க்குறது ஜப்பான். ஸோ ஜப்பான் கண்ட்ரியோட கேபிட்டல் என்ன, டோக்கியோ. ஸோ அந்த டோக்கியோட பிக்சர் இதுதான். ஸோ இந்த பிக்சரை பார்த்தாவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. ஸோ லைட்ஸ் அது மாதிரிலாம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியுது. ஸோ இதுதான் வந்து ஜப்பானோட கேபிட்டல். ஸோ இது வந்து டோக்கியோ மெட்ரோபாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஜப்பானோட கேபிட்டல். இங்கே வந்து ரொம்ப எல்லாமே ரொம்ப ஓவர் பாப்புலேஷன் இருக்குமா, இந்த பிக்சரில் பார்த்தாவே தெரியுது. நிறைய பேர் போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குமா, ரொம்ப வந்து ஜனத்தொகை அங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ டோக்கியோ பே அப்படின்னு சொல்லி அங்கே கடல் பகுதி பக்கத்தில் வந்து இந்த டோக்கியோ இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வந்து ஜப்பானே வந்து ஒரு ஐலண்ட் மாதிரி தான் இருக்கும், ஒரு கடலில் வந்து ஒரு ஸ்மால் ஐலண்ட் தீவு மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அதில் வந்து ஒரு கோஸ்டல் ஏரியாவில் டோக்கியோ பே அப்படின்ற ஒரு கோஸ்டல் ஏரியாவில் தான் இந்த டோக்கியோன்ற கேபிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அங்கே உள்ள இருக்க ஐலண்ட்லேயே வந்து மெயின் ஐலண்ட் அப்படின்றாங்க. ஸோ வந்து ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடம். அங்கே தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ், அந்த பாலிட்டிக்கல் லீடர், அப்புறம் ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ் சென்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து அங்கே உள்ள ராஜா, ஜப்பானோட ராஜா இருந்தாங்க பார்த்தீங்களா, எம்பரர், அவங்க வந்து அந்த இடத்துலாம் இருந்து அவங்க கவர்மெண்ட் வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து அங்கே உள்ள பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகம். அந்த இருக்க ஸ்மால் ஏரியாவில் வந்து கம்பேர் பண்ணும்போது பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தாவே கிளியராக தெரியும். அங்கே ஜனத்தொகை ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, ரொம்ப க்ரௌடாக இருக்கு இல்லையா, கூட்டமாக இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அங்கே நிறையா வந்து பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
தேர்டு ஒன் நம்ம பார்க்குறது யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏனா என்னது? அமெரிக்காவை தான் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட கேபிட்டல் வந்து வாஷிங்டன் இல்லை வாஷிங்டன் டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அங்கே உள்ள ஒயிட் ஹவுஸ் அப்படின்வாங்க, தமிழில் வெள்ளை மாளிகை அப்படின்வாங்க. ஸோ வந்து ஒரு பெரிய பாலிட்டிக்கல் பில்டிங் இது. ஸோ அதான் வந்து இந்த வாஷிங்டன் டிசியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பில்டிங். முன்னாடி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா அப்படின்னு இதுக்கு பேர் இருந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் வந்து டிசி அப்படின்றது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியான்றதுனால தான் அந்த பேரை பின்னாடி அட்டாச் பண்ணி வாஷிங்டன் டிசி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இது வந்து அந்த யூஎஸ்ஏவோட கேபிட்டல். அங்கே உள்ள ரொம்ப ஃபேமஸான ஒரு சிட்டி அப்படின்றாங்க. ஸோ இது வந்து அங்கே ஒரு ரிவர் ஓடுது, பொட்டோமேக் ரிவர் அப்படின்னு சொல்லி ஓடுது. ஸோ அந்த ரிவர் பக்கத்தில் தான் இது இருக்குது. இதோட பார்டர் டிஸ்ட்ரிக்ஸ் என்ன, பார்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸ் என்ன அப்படின்னா மேரிலேண்ட், விர்ஜீனியா அப்படின்னு சொல்லி 2 இடம் இருக்குது. அது 2 இதோட பார்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அங்கே உள்ள காங்கிரஸ் பார்ட்டி தான் வந்து இதை வந்து ஃபுல்லாக ஆட்சி பண்ணுது அப்படின்றாங்க. 1800லேருந்து அங்கே உள்ள காங்கிரஸ் அந்த பார்ட்டி தான் வந்து ஆட்சி பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ இந்த சிட்டி வந்து யாரோட நேமை வந்து அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா ஜார்ஜ் வாஷிங்டன், யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் அவர் தான். ஸோ அவரோட பேரை தான் வந்து அந்த சிட்டிக்கு வாஷிங்டன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்து அவர் தான் ஃபவுண்டிங் ஃபாதர் அப்படின்றாங்க. அந்த இடத்த வந்து க்ரியேட் பண்ணது அவர் தான், அதனால் அவர் நேமாக வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா கொலம்பியா அப்படின்னு ஒரு நேம் இருந்துச்சு. ஸோ அந்த நேமை மாற்றி இந்த ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டோட பேரை வாஷிங்டன் அப்படின்ற பேரை வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த உலகத்திலே வந்து பொலிட்டிக்கல் கேபிட்டல். ஸோ வந்து உலகத்திலே ரொம்ப பெரிய பாலிட்டிக்ஸ் லீடர்லாம் வந்து இந்த யூஎஸோட பிரசிடெண்ட்லாம் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ வந்து ரொம்ப உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அது அப்படின்றாங்க, பொலிட்டிக்கல் கேபிட்டல் அப்படின்றாங்க. ஸோ வந்து அங்கே எல்லா இயரும் வந்து ரொம்ப அதிகமான அவுட் சைட் பீப்புளெலாம் போகிறாங்களா, விசிட்டர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ வந்து வெளிநாட்டு பீப்புள் வந்து நிறைய பேர் அந்த இடத்த வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க எவ்ரி இயர். ஸோ வந்து 2016 வந்து 20 மில்லியன் பீப்புள் வந்து அங்கே விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து எப்போவுமே அதிகமாக நிறையா ஆட்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வர பீப்புள் வந்து அங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 4th ஒன் ஃப்ரான்ஸோட கேபிட்டல் என்னது? பாரிஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம பாரிஸ் அப்படின்னாவே இந்த ஈஃபில் டவரை மறக்க முடியாது. அங்கே ஃபேமஸ் என்னது? இந்த ஈஃபில் டவர் தான். ஸோ வந்து யாராக இருந்தாலும் டூரிஸ்ட் பீப்புள் அங்கே போகாமல் இருக்கவே மாட்டாங்க. அந்த ஃப்ரான்ஸுக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாரிஸை ஒரு வாட்டி விசிட் பண்ணி அந்த ஈஃபில் டவரை பார்த்துட்டு வருவாங்க. நம்ம உலகத்துலேயே இருக்கக்கூடிய ரொம்ப டாலஸ்டான ஒரு டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த பிக்சரை பார்த்தாவே யாராக இருந்தாலும் ஈஸியாக சொல்லிடலாம், இது பாரிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃப்ரான்ஸோட கேபிட்டல் மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள இடத்துலேயே வந்து ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்க ஏரியா இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லையா. ஸோ எப்போவுமே அங்கே வந்து வேறு கண்ட்ரியில் இருக்க பீப்புளெலாம் அங்கே வந்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஈஃபில் டவரையும் பாரிஸையும் பார்க்கணுன்றக்காக. ஸோ அதனால் அது எப்போவுமே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குமா, ரொம்ப க்ரௌடடாக இருக்குமா. அதாவது வந்து ஹை பாப்புலேஷன் இருக்க ஒரு ஏரியா அப்படின்றாங்க. அதை இங்கே தான் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்கள் வந்து இங்கே தான் நடக்கும் அப்படின்றாங்க. அந்த மணி விஷயங்களாக இருக்கட்டும், பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ட்ரேட் சென்டராக இருக்கட்டும், இல்லை ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் வந்து விதவிதமான ட்ரெஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னா அந்த ஃப்ரான்ஸில் வந்து இந்த பாரிஸ் தான் அப்படின்றாங்க. ஸோ இங்கேயே பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வந்து அந்த இருக்க ஏரியாவுக்கு வந்து அந்த பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வேர்ல்ட்லேயே வந்து செகண்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி அப்படின்றாங்க. அப்போ வந்து அங்கே வாழ்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நிறையா மணி தேவை. நிறையா மணி இருந்தால் தான் அங்கே வந்து அங்கே வந்து இருக்க முடியும், சர்வே பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா சிங்கப்பூர் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சிட்டி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாரிஸ் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சிட்டி, செகண்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி அப்படின்றாங்க வேர்ல்ட்லேயே. ஸோ வந்து அங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு வந்து நிறையா மணி கேரி பண்ணணும். அப்படி கேரி பண்ணி எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளால் அங்கே ஸ்டே பண்ண முடியும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது 5th ஒன் இந்தோனேஷியா. அதோட கேபிட்டல் என்னது? ஜகர்த்தா. இதுதான் இந்தோனேஷியாவோட கேபிட்டல். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், இதுதான் அந்த ஜகர்த்தான்ற ஏரியா, இந்தோனேஷியாவோட கேபிட்டல். ஸோ இந்த ஜகர்த்தா அப்படின்றது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேபிட்டல் ரீஜன் ஆஃப் ஜகர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது வந்து அங்கே உள்ள நார்த் ஈஸ்ட் கோஸ்டில், அதாவது கோஸ்டல் ஏரியா, கடலோர சைடில் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வந்து அங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கான், ஜாவா அப்படின்னு சொல்லி ஒரு இடம். இதுதான் வந்து உலகத்திலே வந்து ரொம்ப ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற ஒரு தீவு அப்படின்றாங்க, அந்த ஜாவான்ற இடம். அதுக்கு கொஞ்சம் பக்கத்திலே வந்து இந்த ஜகர்த்தா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடம் தான் இந்த ஜகர்த்தா. அங்கே உள்ள பாலிடிக்ஸ் சரி, கல்ச்சர், இல்லை வந்து அங்கே உள்ள மணி ட்ரேட் சென்டர் எல்லாமே வந்து இந்த இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடியது எல்லாமே இந்த ஜகர்த்தாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதோட அந்த ஏரியா எவ்வளோ அப்படின்னா 699.5 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது இந்தோனேஷியாவில் வந்து இது ஸ்மாலஸ்டான ஏரியா, பட் பாப்புலேஷன் நிறையா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ வந்து இது நம்ம டோக்கியோ பார்த்தோம் இல்லையா, ஸோ டோக்கியோ மாதிரியே இதுவும் வந்து ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக உள்ள ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு ஸ்மால் தீவு மாதிரி தான் இருக்கும், பட் அந்த தீவுலேயே வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6th ஒன் மியான்மார். ஸோ மியான்மாரோட கேபிட்டல் என்னது? ரங்கூன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் மியான்மாரோட கேபிட்டல். ஆக்சுவலி இதோட நேம் என்ன அப்படின்னா யாங்கோன் அப்படின்றது தான் இந்த பேர். அந்த வந்து பர்மா மொழியில் பர்மீஸ் அப்படின்வாங்க. ஸோ அந்த லாங்குவேஜில் வந்து யாங்கோன் அப்படின்றது தான் இதோட பேர். பட் வந்து அதை நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது ரேங்கோன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த மியான்மாரோட கேபிட்டல். ஸோ வந்து இது வந்து 2006 இதை வந்து கேபிட்டலாக வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து மிலிட்ரி கவர்மெண்ட் வந்து அங்கே வந்து ஃபுல்லாக வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து மிலிட்ரி கவர்மெண்ட் பீப்புள் தான் இருக்காங்க அப்படின்றாங்க. 7 மில்லியன் பீப்புள் வந்து அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றாங்க. அதனால் அந்த ஏரியா வந்து ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தாவே தெரியுது. அவங்களுக்கு இடம் வந்து ஃபுல்லாகவே இல்லை பார்த்தீங்களா. அந்த வீடு, அந்த பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது, ரொம்ப நெருக்கி அவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த லேண்டு பத்தலை, பாப்புலேஷன் அதிகமானனால அவங்களுக்கு அந்த லேண்ட் ஏரியா அவங்களுக்கு இனஃபாக இல்லை. அதனால் வந்து அந்த பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ்டாக அவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால தான் இது மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 7th ஒன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்கா. ஸோ இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் என்ன அப்படின்னா கொலம்போ அப்படின்ற ஏரியா தான் இந்த கண்ட்ரியோட கேபிட்டல். இப்போ நம்ம இந்த பிக்சரை பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கொலம்போட பிக்சர். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. சென்டரில் வந்து வாட்டர் இருக்குது, சுற்றி ஒரு டால் பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த கொலம்போ வந்து அவங்க மொழியில் வந்து கொலம்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். பட் வந்து இங்கிலீஷில் கொலம்போ அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. தமிழில் வந்து கொழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்றாங்க. அங்கே உள்ள சிட்டிலே வந்து ரொம்ப பெரிய சிட்டி இது. பாப்புலேஷன் வந்து ரொம்ப அங்கே அதிகம் அப்படின்றாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்றாங்க. பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கா? 5.6 மில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்டும் இதான் அப்படின்றாங்க. ஸோ நிறையா டூரிஸ்ட் விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் அது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஐலண்ட்லேயே வந்து கொஞ்சம் வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்ட். அங்கே டைரக்ஷன் வந்து வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்ட் அப்படின்றாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த மணி ட்ரேட் சென்டர் எல்லாமே வந்து இங்கே தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் பிளேஸும் இது தான். ஸோ பீப்புள் வந்து எதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளேஸ் தான் விசிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டூரிஸ்ட் எல்லாம் அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா. 8th ஒன் கனடா. ஸோ கனடாவோட கேபிட்டல் என்ன? ஒட்டாவா. ஸோ இதான் வந்து கனடாவோட கேபிட்டல். ஸோ இதான் அந்த கேபிட்டலோட பிக்சர். ஸோ வந்து நீட்டாக இருக்குது இல்லையா, ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒட்டாவான்றது தான் வந்து கனடாவோட கேபிட்டல் சிட்டி. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே ஒட்டாவான்னு ஒரு ரிவர் வந்து அங்கே ஃப்ளோ ஆகுதான். அந்த ரிவரோட பேர் தான் இந்த கேபிட்டலுக்கு அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து ஈஸ்டர்ன் சைடில் அங்கே உள்ள ஒரு ரொம்ப பெரிய ஒரு சிட்டி ஒன்டாரியோ அப்படின்னா அந்த சிட்டியோட ஈஸ்டர்ன் சைடில் தான் இந்த ஒட்டாவா இருக்குது அப்படின்றாங்க. இதோட பார்டரில் வந்து கெட்டினியோ அண்ட் கொபெக் அப்படின்னு சொல்லி ரெண்டு இடங்கள் வந்து இதோட பார்டரில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வந்து அது ரெண்டுமே வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா, ரொம்ப வந்து பெரிய ஒரு ஏரியா அப்படின்றாங்க. ஸோ இதோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. 9,34,243 பீப்புள் வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து இது 4th லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்றாங்க. நம்ம வந்து உலகத்திலே 4th லார்ஜஸ்ட் சிட்டி இது அப்படின்றாங்க. ஸோ வந்து இதில் வந்து பாப்புலேஷன் வந்து இப்போ நிறையா இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ 2019 அப்புறம் வந்து பாப்புலேஷன் வந்து 1 மில்லியனுக்கு மேலே க்ராஸ் ஆகிருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 9th ஒன் யூகே. யூகேனா என்னது? யுனைடெட் கிங்டம் அப்படின்வாங்க, இல்லை வந்து இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து தான் யுனைடெட் கிங்டம் அப்படின்வாங்க. அதோட கேபிட்டல் என்னது? லண்டன். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது தான் லண்டன். ஸோ லண்டன் வந்து யூகே இல்லை இங்கிலாண்டோட கேபிட்டல் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்றாங்க. ஸோ அங்கே வந்து ரிவர் தேம்ஸ் அப்படின்னு ஒரு ரிவர் ஓடுது, ரொம்ப ஃபேமஸான ரிவர் அது, ரொம்ப லாங்கஸ்டான பெரிய ரிவர் அது. ஸோ அந்த ரிவர் ஓட பேஸ் பண்ணி தான் இந்த சிட்டி அங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த ரிவர் வந்து 50 மைலுக்கு வந்து அந்த சிட்டிக்குள்ளே அது வந்து ஃப்ளோ ஆகுமா. ஸோ வந்து இங்கே வந்து நிறையா செட்டில்மெண்ட், நிறையா ஹியூமன் செட்டில்மெண்ட் வந்து பீப்புள் வந்து நிறைய செட்டில் ஆகிறது வந்து இங்கே தான் அப்படின்றாங்க. இது யாரால் வந்து அந்த சிட்டியை பில்ட் பண்ணப்பட்டதுன்னா ரோமன்ஸ் தான் வந்து இந்த சிட்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடியே இதை பில்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஓல்டு சிட்டி அப்படின்றாங்க.
அது மட்டும் இல்லாமல் இதோட பவுண்ட்ரி வந்து க்ளோஸ்டாக இருக்குமா, ரொம்ப ஓப்பனாக இல்லாமல் எல்லாமே வந்து க்ளோஸ்டாக இருக்குமா. ஏன்னா அது ரோமன் பீப்புள் பில்ட் பண்ணதுனால அவங்க டிசைன் பண்ணி இதை அப்படியே பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10th ஒன் இட்டாலி. ஸோ இட்டாலியோட கேபிட்டல் என்ன? ரோம். இதுதான் இட்டாலியோட கேபிட்டல். ஸோ இதுதான் அந்த ரோம். அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா ஃபுல்லாகவே. ஸோ பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு பேட்டர்ன் தெரிகிற மாதிரிக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த இட்டாலியோட கேபிட்டல் சிட்டி தான் இந்த ரோம். ஸோ அங்கே கேபிட்டல் வந்து அந்த இடத்த வந்து லாசியோ ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரோமை. ஸோ வந்து இங்கே நிறையா ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ், அதாவது ரொம்ப அதிகமாக செட்டில் ஆகிறது எங்கே அப்படின்னா இந்த ரோமில் தான் அப்படின்றாங்க. இந்த இட்டாலி இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதிகமாக எங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த ரோமில் தான் அப்படின்றாங்க. ஸோ 3 மில்லியனியா அப்படின்னு அவ்வளோ பீப்புள் வந்து 3 மில்லியன் பீப்புள் வந்து அங்கே செட்டில் ஆகியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அதிகமாக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடம். ஸோ வந்து யூரோப்பிலே வந்து 3rd மோஸ்ட் பாப்புலர் சிட்டி அப்படின்றாங்க. யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அங்கே யூரோப்பில் இருக்கிற சிட்டிலே வந்து 3rd மோஸ்ட் பாப்புலஸ், அதாவது 3ஆவது இடத்துல இருக்குது பாப்புலேஷனில் அப்படின்றாங்க. ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த சிட்டி லிமிட்டுக்கு மேலே இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அங்கே வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கனால தான் அங்கே வந்து சர்வை பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பாப்புலேஷன் அந்த இடத்துக்குள்ளே பாப்புலேஷன் கிடையாது, அதோட ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கூட. ரோமோட கட்டடங்கள் ரோடெலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்வாங்க பார்க்குறதுக்கே. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தாவே தெரியுது, அந்த கட்டடங்கள் அந்த ரோடு எல்லாமே ரொம்ப நீட்டாக அழகாக வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய சிட்டியை வந்து பில்ட் பண்ணுறது வந்து இந்த சிட்டியை பார்த்து தான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது டூரிஸ்ட் ஸ்பாட்னால அங்கே நிறைய வந்து பீப்புள் கேதர் ஆவாங்க எவ்ரி இயர். அதனால தான் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 11th ஒன் நம்ம இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லி. ஸோ இப்போ இதோட பிக்சர் தான், இது என்னது? இந்தியா கேட்டும் அது ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ரோடு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ வந்து இந்த நியூ டெல்லி அப்படின்றது வந்து நம்ம இந்தியாவோட கேபிட்டல். ஸோ இது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மெயின் பில்டிங்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது? இந்த நியூ டெல்லியில் தான் இருக்குது. ராஷ்டிரபதி பவன் அப்படின்னா என்ன? பிரசிடென்ட் ஹவுஸ். நம்ம பிரசிடென்ட் எங்கே இருக்காங்க? டெல்லியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் ராஷ்டிரபதி பவன் அப்படின்வாங்க. பார்லிமெண்ட் ஹவுஸ், நம்ம பார்லிமெண்ட் ஹவுஸும் அங்கே தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் இந்த நியூ டெல்லியில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இடங்கள் எல்லாமே எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ், மான்யூமெண்ட்ஸ் எல்லாமே, லோட்டஸ் டெம்பிள், ரெட் ஃபோர்ட், இதெல்லாமே வந்து மோஸ்ட்லி அங்கே தான் இருக்குது. நம்ம அங்கே விசிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் நிறைய அங்கே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய டூரிஸ்ட் பீப்புள் வந்து அங்கே நிறைய அதிகமாக இருக்கனால பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகறனால அங்கே பொல்யூஷனும் ரொம்ப இப்போ அதிகமாகுது அப்படின்றாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் டெல்லி கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இந்த நியூ டெல்லியை வந்து பில்ட் பண்ணும்போது அதோட ஃபவுண்டேஷன் ஸ்டோனை யார் ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னா 1911 அப்போ இருந்த அங்கே உள்ள எம்பரர் ஜார்ஜ் 5 அப்படின்றவர், அவர் தான் இந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணி டெல்லியை வந்து அந்த சிட்டியை பில்ட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அது யாரால் டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னா அப்போ இருந்த பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் சர் எட்வின் லுட்டியன்ஸ் அப்புறம் சர் ஹெர்பர்ட் பேக்கர்ன்றவங்க தான் இந்த சிட்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த நியூ கேபிட்டல் வந்து எப்போ இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னா 13 February 1931 தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. யாரால் அப்படின்னா வைஸ்ராய் அண்ட் கவர்னர் ஜென்ரல் லார்ட் இர்வின் அப்படின்வாங்க. ஸோ அவரை வச்சு தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இன்னொரு பேர்லேயும் சொல்லுவாங்க எப்படின்னா NCT அப்படின்வாங்க, நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்வாங்க. ஸோ அப்படியும் இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், ஏன்னா இது நம்ம கேபிட்டல் அப்படின்றனால நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கனால ரொம்ப வந்து இங்கே பாப்புலேஷன் அதிகம். ஸோ வந்து இது ஹிந்தியில் வந்து நியூ தில்லி அப்படின்வாங்க. ஸோ வந்து நை தில்லி அப்படின்வாங்க. தில்லி அப்படின்னா என்னென்னா தில் அப்படின்னா வந்து ஹிந்தியில் ஹார்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்தியா சிட்டியோட ஹார்ட் இது அப்படின்றக்காக தான் அதை வந்து அந்த நேம் ஹிந்தியில் வந்து தில்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அதை வந்து டெல்லி அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 12th ஒன் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானோட கேபிட்டல் என்ன? இஸ்லாமாபாத். ஸோ அதோட பிக்சர் பார்க்கலாம். ஸோ இதுதான் பாகிஸ்தானோட கேபிட்டல். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ரொம்ப நீட்டாக அதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்லாமாபாத் தான் வந்து இந்த பாகிஸ்தானோட கேபிட்டல். அங்கே உள்ள மெயின் பில்டிங்ஸ், மெயின் ஏரியா வந்து இந்த இஸ்லாமாபாத் தான் அப்படின்றாங்க. அது வந்து அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9th லார்ஜஸ்ட் சிட்டி. நிறைய லார்ஜஸ்ட் சிட்டி இருக்குது, பட் இந்த சிட்டி வந்து 9th லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்றாங்க. ஸோ வந்து அது ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் பாப்புலேஷன் வந்து நிறையா இருக்கும் அப்படின்றாங்க. 3.1 பில்லியன் பீப்புள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்லா வெல் பிளான் பண்ணி தான் இந்த சிட்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து முன்னாடி வந்து இந்த பாகிஸ்தானுக்கு எந்த சிட்டி வந்து கேபிட்டலாக இருந்துச்சு அப்படின்னா கராச்சி அப்படின்னு ஒரு இடம் தான் வந்து இதோட கேபிட்டலாக இருந்துச்சு. பட் வந்து அதுக்கப்புறம் 1960s அப்புறம் வந்து இந்த இஸ்லாமாபாதை வந்து கேபிட்டலாக மாற்றிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து அந்த சேஃப்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியா வந்து ரொம்ப க்ரீனரியாக பார்க்கவே ரொம்ப பசுமையாக நேச்சராக இருக்குது பார்த்தீங்களா?
இந்த பிக்சரை பார்த்தாவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப க்ரீனரி அதிகமாக இருக்குது, பார்க்குறக்கு ஒரு வாழக்கூடிய ஒரு தகுதியான இடம் மாதிரி நல்லா இருக்குல்ல, லிவிங் வந்து அங்கே நல்லாயிருக்கும், அது போல் சேஃப்டி அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அந்த கராச்சின்ற இடத்துலேருந்து ஷிஃப்ட் பண்ணி இந்த இஸ்லாமாபாதை வந்து கேபிட்டலாக மாற்றிட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 13th ஒன் நேபாள். ஸோ நேபாளோட கேபிட்டல் என்னது? காட்மாண்டு அப்படின்றது தான் வந்து நேபாளோட கேபிட்டல். இதுதான் அந்த நேபாள் கேபிட்டலோட பிக்சர். ஸோ அந்த காட்மாண்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதோட பிக்சர் இது. ஸோ இந்த காட்மாண்டு அப்படின்றது வந்து நேபாளோட கேபிட்டல் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பெரிய லார்ஜஸ்ட் சிட்டி, இருக்கக்கூடிய சிட்டிலே வந்து ரொம்ப பெரிய சிட்டி அப்படின்றாங்க. அங்கே உள்ள பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னா 1 மில்லியன் பீப்புள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அங்கே நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய டெம்பிள்ஸ் அங்கே இருக்குமா. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹைட்டில் தான் அந்த சிட்டி இருக்கும் அப்படின்றாங்க. எவ்வளோ அப்படின்னா 1400 மீட்டர்ஸ் ஹைட்டில் தான் அது மேலே இருக்கும். ஸோ வந்து ஒரு ஹில்லி ஏரியாவில் தான் இந்த காட்மாண்டு அப்படின்ற அந்த இடம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து நிறைய அங்கே டெம்பிள்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. அங்கே இருக்கிற பீப்புள் பேர் என்ன அப்படின்னா நேவார் அப்படின்றாங்க. அந்த பீப்புளுக்கு அந்த குரூப் ஆஃப் பீப்புள் பேர் நேவார் பீப்புள் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஹிமாலயன் பக்கத்தில், ஹிமாலயன் ஃபுட்ஹில்ஸில் தான் இது இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா நேபாளன்றதே வந்து ஃபுல்லாகவே வந்து ஹிமாலயாஸ்கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த சிட்டி வந்து ஹிமாலயாஸ்கிட்ட தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து ராயல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நிறைய பெரிய பெரிய பேலஸஸ், மேன்ஷன்ஸ், கார்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த காத்மாண்டுவில் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அங்கே உள்ள ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதோட நேபாளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இடம் அந்த இடத்துல அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 14th ஒன் ஆப்கானிஸ்தான். ஸோ கேபிட்டல் என்ன? காபூல் அப்படின்றது தான் ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல். இதுதான் அந்த பிக்சர். ஸோ வந்து ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்கனால கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவ்வளோ வந்து நீட்டாக இல்லை இல்லையா, பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கேபிட்டல் மட்டும் இல்லாமல் லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்றாங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் சிட்டி இது. இது வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் சைடில் தான் இது இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து முனிசிபாலிட்டி கீழே தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த காபூல்ன்றது ரொம்ப பெரிய ஒரு ஏரியா அப்படின்றாங்க. இது வந்து 22 டிஸ்ட்ரிக்டாக பிரிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஏரியாவாக அது. ஸோ அங்கே பாப்புலேஷன் வந்து 4.222 மில்லியன் அப்படின்றாங்க. அங்கே வந்து நிறையா பீப்புள் அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து அதுதான் வந்து பாலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் எக்கனாமிக்கல் சென்டர் அப்படின்றாங்க. ஸோ அங்கே இருக்க பாலிட்டிக்கல் லீடர்ஸ் அங்கே தான் இருப்பாங்க. அங்கே உள்ள நிறையா கல்ச்சர் ஃபாலோ பண்ணுற பீப்புள் எல்லாமே வந்து அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்றாங்க. ஸோ வந்து இந்த காபூல் வந்து அங்கே வேர்ல்ட்லேயே வந்து 75th லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்றாங்க. ஸோ அது வந்து சைஸ் வாரியாக பார்க்கும்போது 75th லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 15th ஒன் போர்ச்சுகல். ஸோ போர்ச்சுகலோட கேபிட்டல் என்ன? லிஸ்பான் அப்படின்றது தான் போர்ச்சுகலோட கேபிட்டல். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது தான் இந்த லிஸ்பான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, ஒரே மாதிரி பேட்டர்னில் நீட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்குது. இது வந்து போர்ச்சுகலில் கேபிட்டல் மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்றாங்க. பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னா 5,05,526 பீப்புள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. பட் அந்த ஏரியா வந்து ரொம்ப கம்மி, 100.05 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அங்கே இருக்குது அப்படின்றாங்க. அது வந்து இப்போ ரொம்ப மாடர்னாக மாறிடுச்சு. ஏன்னா நிறையா பீப்புள் அங்கே வந்து மூவ் ஆகி வரனால ரொம்ப மாடர்னாக மாறிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ வந்து அங்கே உள்ள அந்த கண்ட்ரியோட 27% பாப்புலேஷன் எல்லாருமே எங்கே இருக்காங்களாம்? இந்த கேபிட்டலில் லிஸ்பானில் தான் ஸ்டே ஆகிருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப ஓவர் பாப்புலேஷன் அங்கே வந்துருச்சு, ஜனத்தொகை ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 16th ஒன் ஸ்பெயின். ஸோ ஸ்பெயின் கண்ட்ரியோட கேபிட்டல் என்னது? மேட்ரிட் அப்படின்னு ஒரு இடம் தான் இந்த ஸ்பெயின் கண்ட்ரியோட கேபிட்டல். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது. ஸோ இந்த மேட்ரிட்ன்றது அங்கே உள்ள கேபிட்டல் மட்டும் இல்லாமல் ஸ்பெயினில் ரொம்ப அதிகமாக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடமா. ஏன்னா ஜனத்தொகை ரொம்ப அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. எவ்வளோ அப்படின்னா 3.4 மில்லியன் பீப்புள் வந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றாங்க. எவ்ரி இயர் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து அங்கே யூரோப்பில் இருக்கக்கூடிய சிட்டிலே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்றாங்க. ஸோ வந்து பெர்லினுக்கு அடுத்து, அங்கே ரொம்ப பெருசு வந்து பெர்லின் தான். பெர்லினுக்கு அடுத்து ஒரு பெரிய சிட்டினா இந்த மேட்ரிட் தான் அப்படின்றாங்க. இது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அது மட்டும் இல்லாமல் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்றாங்க. ஸோ வந்து இதோட ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 604.3 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். ரொம்ப சின்ன ஏரியாவில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமான பீப்புள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 17th ஒன் ஈரான். ஈரானோட கேபிட்டல் என்ன? தெஹரான் அப்படின்னு சொல்லி. ஸோ தெஹரான்னா இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது தான் தெஹரான். இந்த இடம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. அவங்க பில்ட் பண்ணியிருக்க நேச்சர் வந்து ரொம்ப நீட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பாருங்கள் நிறையா மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பார்க்கவே இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் ஈரானோட கேபிட்டல். இதை வந்து தெஹரான் ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8.7 மில்லியன் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இன்னும் வந்து அந்த பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய சிட்டிஸ்லேயே வந்து ரொம்ப அதிகமாக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய சிட்டி எது அப்படின்னா இந்த தெஹரான் தான் அப்படின்றாங்க.
இது வந்து மிடில் ஈஸ்ட், அதாவது வந்து ஏஷியாவில் இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஏரியா அப்படின்றாங்க. ஸோ ஏரியா பார்க்கும்போது ரொம்ப பெரிய பெரிய இடம் தான். அதோட ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து அதிகமாக இருக்குது. அந்த செகண்ட் லார்ஜஸ்ட் பெரிய சிட்டி, லார்ஜஸ்ட் சிட்டி இது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பாப்புலேஷன் படி ரேங்க் பார்த்தோன்னா 24th ரேங்க்கில் இருக்குது வேர்ல்டுலேயே அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 18th ஒன் ஈராக். ஸோ ஈராக்கோட கேபிட்டல் என்ன? பாக்தாத் அப்படின்றது தான் ஈராக்கோட கேபிட்டல். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது தான் பாக்தாத். ஸோ இது வந்து ஈராக்கோட கேபிட்டல். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் சிட்டியில் ஒன்று அப்படின்றாங்க. இதோட பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. அங்கே உள்ள ஏரியா கம்மி, பட் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏரியா வந்து 673 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து டிக்ரிஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து நிறையா பெரிய பெரிய ராஜாக்கள் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. பாபிலோனியா அப்படின்வாங்க. ஸோ பாபிலோனியா தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாபிலோனியா ராஜாக்கள்லாம் அங்கே தான் ஆழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அதோட டேமேஜ் ஆன அந்த இடங்கள் அங்கே இருக்குது, ரூயின்ஸ் அப்படின்வாங்க. ஸோ டேமேஜ் ஆகி அது மீதி பொருட்கள் அங்கே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வந்து இந்த இடத்த வந்து ஒரு முஸ்லீம் வேர்ல்டு அப்படின்றாங்க. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப இருக்கிற இடத்துலேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து இன்ஸ்டிடியூஷன்லாம் ரொம்ப அங்கே அதிகமாக இருக்குமா. காலேஜஸ், ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ்லாம் நிறையா பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்களா. அதனால் அந்த இடத்தையே வந்து ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் அப்படின்றாங்களாம். ஸோ ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் வந்து இந்த ஏரியா தான். நிறையா எஜுகேஷன் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் இங்கே பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 19th ஒன் க்ரீஸ். ஸோ க்ரீஸோட கேபிட்டல் என்ன? ஏத்தன்ஸ் அப்படின்றது தான் க்ரீஸோட கேபிட்டல். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது தான் ஏத்தன்ஸ். ஸோ இது வந்து க்ரீஸோட கேபிட்டல் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் சிட்டி, ஒரு பெரிய சிட்டி அப்படின்றாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அட்டிகா ரீஜன் அப்படின்ற இடத்துல இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டிஸ் அப்படின்றாங்க. உலகத்திலே வந்து ரொம்ப வந்து பழைய சிட்டிஸில் ஒன்று இது அப்படின்றாங்க. நம்ம ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஓல்டு சிட்டியில் ஒன்று தான் இந்த ஏத்தன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ வந்து எவ்வளோ வருஷம் முன்னாடி அப்படின்னா 3400 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே இந்த சிட்டி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வந்து ரொம்ப ஆதி காலத்து மனிதர்கள் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ ஏர்லியஸ்ட் ஹியூமன் ப்ரெசன்ஸ் அப்படின்வாங்க. ஆதி காலத்து மனிதர்கள் எல்லாம் அங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து 11th and 7th மில்லினியம் பிசி, ரொம்ப வருஷம், எத்தனையோ ஆயிரம் வருஷம் முன்னாடி வந்து இந்த சிட்டி இருந்திருக்கு. ரொம்ப ஓல்டஸ்ட் சிட்டி இது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ், சயின்ஸ் எல்லாம் வந்து இந்த சிட்டிலேருந்து டிரைவ் ஆகிருக்கு அப்படின்வாங்க. நீங்கள் நிறையா சப்ஜெக்ட்ஸோட நேம் கூட பார்த்துருப்பீங்க, எல்லாமே க்ரீக் வேர்டில் தான் வந்திருக்கும். ஸோ இந்த க்ரீஸோட கேபிட்டலாக இந்த ஏத்தன்ஸ். ஸோ இங்கே வந்து நிறையா அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், சயின்ஸு, இந்த ஸ்டடீஸ் அண்ட் எஜுகேஷன்லாம் ரொம்ப அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆனது எங்கேருந்து அப்படின்னா இங்கேருந்து தான் சொல்லுவாங்க. நிறையா வந்து மேதாவிகள், அப்புறம் வந்து நிறையா வந்து இந்த ஃபிலாசபர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே வந்து இங்கே தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் 20th ஒன் ஸ்வீடன். ஸோ ஸ்வீடனோட கேபிட்டல் என்னது? ஸ்டாக்ஹோம். அதான் ஸ்வீடனோட கேபிட்டல். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது தான் ஸ்டாக்ஹோம் அப்படின்றது. ஸோ ஸ்டாக்ஹோம் வந்து இந்த ஸ்வீடனோட கேபிட்டல் மட்டும் இல்லாமல் அங்கே ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்றாங்க. ஸோ இந்த இந்த ஸ்டாக்ஹோம் மட்டும் இல்லாமல் ஸ்காண்டினேவியா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதுவும் ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 1 million people வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ அர்பன் ஏரியாவில் மெயின் சென்டரில் வந்து 1.6 மில்லியன் பீப்புள் இருக்காங்களாம். அவுட்டர் ஏரியாவில் வந்து 2.4 மில்லியன் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு. ஸோ நிறையா பீப்புள் வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து அந்த சிட்டி வந்து அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 14 ஐலண்ட்ஸ், அதாவது இந்த 14 தீவுகளை வந்து கவர் பண்ணுதான். ஸோ அவ்வளோ அந்த 14 தீவுகளும் வந்து இந்த ஸ்டாக்ஹோம் கீழே தான் வருது அப்படின்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபேமஸ் லேக் என்ன அப்படின்னா மேலரேன் அப்படின்னு ஒரு லேக் அங்கே வந்து இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சீ இருக்குது, பால்டிக் சீ அப்படின்னு பக்கத்தில் இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றாங்க. ஸோ வந்து சிட்டி ஏரியா தான், கடல் பகுதி, கடல் கரை தான் இருக்கும் அப்படின்றாங்க. நிறைய ஐலண்ட்ஸ் வந்து நம்ம அங்கே பார்க்க முடியும், சின்ன சின்ன தீவுகள்லாம் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் சிட்டி அப்படின்றாங்க. ரொம்ப ஆதி காலத்துலேருந்து ஸ்டோன் ஏஜ் அப்படின்வாங்க. அப்போலேருந்தே இந்த சிட்டி வந்து ஃபைன் பண்ணிட்டாங்க, அப்போலேருந்தே இந்த சிட்டி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிட்டி அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் என்னது? கேன்பெரா அப்படின்றது தான் ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல். இந்த பிக்சரில் பார்த்தாவும் ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கேபிட்டல். அந்த இடமே பார்க்க ரொம்ப க்ரீனரியாக, ரொம்ப நேச்சர் நிறைந்த ஒரு இடமா இருக்குது. ரொம்ப பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல். இது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் த காலனிஸ் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஆஸ்திரேலியாவில் இந்த சிட்டியை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த சிட்டி தான் அப்படின்றாங்க. இது வந்து ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஏரியாவில் ஒன்று அப்படின்றாங்க. 8th லார்ஜஸ்ட் அப்படின்றாங்க. 8th லார்ஜஸ்ட் சிட்டி அங்கே இருக்கக்கூடிய சிட்டிஸ்லேயே அப்படின்றாங்க. இந்த சிட்டியை வந்து பக்காவாக நல்லா பிளான் பண்ணி டிசைன் பண்ணி இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஆஸ்திரேலியன் கேபிட்டல் வந்து நார்தர்ன் சைடில் இருக்குது அப்படின்றாங்க. அதை சுற்றி வந்து ஃபுல்லாக மவுண்டன்ஸான ஹில்லி ஏரியாஸ், மவுண்டன்ஸாக நிறையா இருக்கும் அங்கே அப்படின்றாங்க.
அங்கே உள்ள பாப்புலேஷன் வந்து 2019 வந்து 4,26,704 தான் அவங்க பாப்புலேஷன் அப்படின்றாங்க. சுற்றி அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா, சீனரி அழகாக இருக்குது, ஃபுல்லாக ஹில்லி ஏரியாஸ், மவுண்டன்ஸ், சுற்றி மவுண்டன்ஸும் ஹில்லி ஏரியாஸும் அங்கே அதிகமாக இருக்குமா. ஸோ அதனால் நல்லா வெல் பிளான்டு சிட்டி அப்படின்றாங்க. நல்லா பிளான் பண்ணி இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஆர்கிடெக்ட்ஸ்லாம் சேர்ந்து அப்படின்றாங்க. அதனால அந்த சிட்டி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் 22nd ஹங்கேரி. ஸோ இந்த ஹங்கேரியோட கேபிட்டல் என்ன, பூதாபெஸ்ட் அப்படின்றது தான் இந்த ஹங்கேரியோட கேபிட்டல். ஸோ இந்த பிக்சரில் பார்க்குறது தான் நீங்கள் அந்த பூதாபெஸ்ட் அப்படின்ற இடம். இது வந்து அங்கே உள்ள கேபிட்டல் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டியில் ஒன்று அப்படின்றாங்க. அந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய சிட்டிஸ்லேயே வந்து 9th லார்ஜஸ்ட் சிட்டி இது. அந்த அந்த ஏரியா அளவில் பார்த்தா 9th இடத்துல இருக்குது அப்படின்றாங்க. அந்த சிட்டி ஏரியா ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள கண்ட்ரிலே வந்து ரொம்ப பெரிய சிட்டி, ரொம்ப ஃபேமஸான ஒரு சிட்டி அப்படின்றாங்க. இந்த சிட்டியில் வந்து ஒரு ரிவர் ஓடுதான், தனுபே அப்படின்னு. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தாவே தெரியும், ஒரு ரிவர் ஓடுது இல்லையா. ஸோ அந்த தனுபே வந்து இந்த சிட்டிக்கு சென்டரில் ஓடுறனால சிட்டியை வந்து 2ஆக பிரிக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த ஹோல் சிட்டிக்கு சென்டரில் இந்த 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 ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. அந்த சிட்டிக்கே வந்து ரொம்ப ஒரு அழகாக காமிக்கிறது வந்து இந்த ஒரு ரிவர் தான் அப்படின்றாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய வந்து பழைய ஒரு டவுன்ஸோட ரூயின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. அந்த பழைய டவுன் டெஸ்ட்ராய் ஆயிருக்கும் இல்லையா, அதோட மீதமெல்லாம் அங்கே இருக்கும். ஒரு வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும். ஹிஸ்ட்ரி நிறையா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அங்கே இருக்க மியூசியமில் வந்து நம்ம ரோமன் டைம்ஸில் பழைய காலத்தில் வாழ்ந்த அந்த டைமில் ஆண்ட ராஜாக்களை பற்றி அதை பற்றிலாம் அங்கே இருக்குது அப்படின்றாங்க. நம்ம நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம், ஹிஸ்ட்ரியை லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அங்கே போனால் அங்கே உள்ள மியூசியம்ஸ் வழியாகவும் சரி, அங்கே நிறையா ஓல்டு கேஸ்டல்ஸ், அதாவது நிறையா கிங்கோட பில்டிங்லாம் இருக்கும் இல்லையா, பேலசஸ், கேஸ்டல்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து நம்ம நிறையா ஹிஸ்ட்ரியை லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு தான் இது ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த செஷனோட லாஸ்ட் ஒன், சைனாவோட கேபிட்டல் என்ன, பெய்ஜிங் அப்படின்றது தான் சைனாவோட கேபிட்டல். பெய்ஜிங். இந்த செஷனோட லாஸ்ட் ஒன் இதான். ஸோ பெய்ஜிங் வந்து சைனாவில் ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு சிட்டி அப்படின்றாங்க. இங்கே பாப்புலேஷனும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்றாங்க. இங்கே இருக்க பில்டிங்லாம் வந்து ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பில்ட் பண்ணதான். அதனால் அந்த பில்டிங்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. எல்லாம் கிளாஸால் பில்ட் பண்ணதாக இருக்குது. ஃபுல்லாக பார்க்கும்போது எல்லா பக்கமும் கிளாஸாக, மிரர் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு மாடர்ன் சிட்டி அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்றாங்க. ரொம்ப பழைய காலத்துலேருந்தே இந்த இடம் இருக்குது. ராஜாக்கள் வாழ்ந்த டைம்லேருந்தே இந்த இடம் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அங்கே வந்து நேஷ்னல் மியூசியம் ஆஃப் சைனா அப்படின்னு ஒரு மியூசியம் இருக்குது. அங்கே நிறையா வந்து அவங்க சைனாவோட ராஜாக்கள் வாழ்ந்த டைமில் இருந்த யூஸ் பண்ண திங்ஸ், அவங்கள பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாமே நிறையா அங்கே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஏரியாவை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவோட கேபிட்டல் அப்படின்வாங்க இதை. ஸோ இது வந்து அங்கே நம்ம வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக உள்ள சிட்டி எது அப்படின்னா இதுதான், ஃபஸ்ட் நம்பர் 1ல் இருக்கான். ஸோ வேர்ல்ட்ஸ்லேயே வந்து மோஸ்ட் பாப்புலஸ் நேஷ்னல் கேபிட்டல் சிட்டி அப்படின்றாங்க. ஸோ உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா கேபிட்டல்லையும் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக நம்பர் 1ல் இருக்கக்கூடிய சிட்டி வந்து இதுதான், ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஏரியாவில் மட்டும் 21 மில்லியன் பீப்புள் வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து அந்த முனிசிபாலிட்டி ஏரியாவில் வந்து இந்த பீப்புள் வந்து நிறையா அதிகமாக இருக்காங்க. அதனால தான் அந்த ஏரியா வந்து பிரிச்சிருக்காங்களாம். 16 அர்பன் ஏரியா, சப்அர்பன் ஏரியா, ரூரல் டிஸ்ட்ரிக்ட் சொல்லி நிறையா வந்து பிரிச்சிருக்காங்க. பிரித்து அந்த ஃபுல் சிட்டியை வந்து ஒரு நிறையா பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அப்போ தான் வந்து அதை வந்து நாங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ உலகத்திலே ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டி, அஸ் வெல் அஸ் மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங்ஸ் அங்கே நிறையா இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு தான் இந்த சிட்டி வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றாங்க. ஸோ இதோட இன்றைக்கி நம்ம செஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது, ஃபினிஷ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நல்லா நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஆல் த பெஸ்ட்.